அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களிலே 7ஆம் இடத்துல ராகு பகவானும் லக்ன பாவத்திலே கேது பகவானும் அமரும் பொழுது ஜாதகர்களுக்கு பலன் எப்படி இருக்குன்றத பத்தி தான் பார்க்க போறோம். 7ஆம் இடம் இது எதை வரையறுக்கிறதுனா ஒரு மனிதனுடைய கூட்டு தொழிலை பற்றி சொல்கிறது, நட்பு வட்டாரங்களை பற்றி சொல்கிறது, வாழ்க்கையில முக்கியமான ஒரு பகுதியாக வாழ்க்கை துணைவரை பற்றி இந்த 7ஆம் இடம் விவரிக்கிறது. மிக முக்கிய பாவம். வாழ்க்கையில எந்நிலையிலுமே தனிப்பட்ட மனிதனாக செயல்படுவதை விட கூட்டாக செயல்படுவதிலும் துணைவரோடு வாழ்க்கையில் பயணிப்பதிலும் முக்கியத்துவம் 90% ஜீவனம் மனித வாழ்க்கையில உருவாகிறது. அப்ப 90% நபர்களுக்கு வாழ்க்கையில துணைவர் அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது. அதுபோல கூட்டாளிகள் அத்தியாவசியமாக மனரீதியாக ஒரு உயர்வுக்கும் தேவைப்படுகிறது. நட்பு வட்டாரங்களும் தேவைப்படுகிறது. இந்த முக்கியமான பண்புகளை 7ஆம் இடம் கொண்டுள்ளது. இந்த 7ஆம் இடத்துல ராகு அமர்கிறார். ராகுவை பொறுத்த வரைக்கும் நம்ம போகக்காரகராக வரையறுக்கிறோம். எந்த பாவத்தில் அமர்றாரோ அந்த பாவத்தை பெரிதுபடுத்துவார். இதை எளிதில் புரிந்து கொள்ளும் வண்ணம் நம் முன்னோர்கள் இதை எப்படி வரையறுக்கிறாங்கன்னா பாம்போடைய தலையாக வரையறுக்கிறாங்க. இதை எளிதில் நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். பாம்பினுடைய தலைப்பகுதி மட்டும் ராகுவிற்கு, வால்பகுதியை கேதுவிற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ எதையுமே எடுத்துக்கொள்ள தெரியுமே தவிர ராகுவிற்கு அதுல திருப்தி பெற தெரியாது. அதனாலதான் ராகு எந்த பாவத்தில் அமர்ந்தாலும் அந்த பாவம் பிரம்மாண்டம் வருகிறது. அதனாலதான் ஜாதகருக்கு முற்பகுதியில அந்த பாவத்துல ஒரு திருப்தி அடைகிறது இல்ல, முற்பகுதியில் அந்த பாவம் ஜாதகருக்கு கிடைக்கிறது இல்லை. அதை பத்தின ஒரு பெரிய புரிதலும் ஜாதகருக்கு ஏற்படுறது இல்லைன்றத உறுதிப்படுத்துது. அப்ப 7ஆம் இடத்துல ராகு அமரும் பொழுது ஜாதகர்களுக்கு என்ன பண்றார்? அதுபோல கேதுவை எடுத்துக்கலாம். லக்ன பாவம் ரொம்ப முக்கியம். தன்னை பற்றி சொல்லக்கூடியது, ஜாதகருடைய வலுவை பற்றி குறிக்கக்கூடியதுதான் லக்ன பாவம். ஜாதகருடைய எண்ணம் எப்படி இருக்கோ, அவருடைய உள்ளார்ந்த செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றத லக்னபாவம் உறுதிப்படுத்துகிறது. லக்னம் வலுவா இருந்தா தான் ஒரு ஜாதகர் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அத்தனை விதமான பலன்களையும் அனுபவித்து திருப்தி பெறுவார். எவ்வளவு துன்பத்தில் இருந்தாலும் எவ்வளவு சந்தோஷத்தில் இருந்தாலும் ஜாதகர் மனது என்ன நினைச்சாலும் வலுவா அதை செயல்படுத்தி காட்டுறதுக்கு லக்னம் வேண்டும். அந்த வகையில லக்னத்துல கேது அமர்ந்துறார். லக்னத்துல கேது இருக்கிறாருன்னா லக்னபாவமே ரொம்ப முக்கியமான பாவம். அங்க ஞானத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய கேது அமர். கேதுவை எப்படி வரையறுக்கிறாங்கன்னா செம்பாம்புவாக வரையறுக்கிறாங்க. ஒரு ஜாதகர் இருட்டிலிருந்தும் வெளிச்சத்தை கண்டுபிடிக்கிறது, பெரிய பெரிய ஆராய்ச்சிகளில் புது கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துவது, ஏனென்ற கேள்விகள் அதிகம் கேட்பது, பிரபஞ்ச கேள்விகளை அதிகம் எழுப்புவது, சக மனிதரை பற்றி புரிந்து கொள்வதற்காக தன்னுள்ளே 1000 கேள்விகள் ஒவ்வொரு செயலுக்கும் நிகழ்த்துறதெல்லாம் இந்த கேதுவோட பண்புகள் தான். அதனாலதான் ஞான மோட்சக்காரகர்னு சொல்றோம். இறை நம்பிக்கை, ஆன்மீக சிந்தனை, இதை எத்தனையுமே கேதுவிற்கு கையில் இருக்கக்கூடிய காரகங்கள். அந்த வகையில லக்னத்தில் கேது அமர்ந்த ரொம்ப ரிசர்வ் டைப், தன்னிச்சையாக இருப்பார். அலோன், ரொம்ப தன்னிச்சையாக செயல்படுவதில் பெரிதும் விருப்பம் கொள்வார். ஒரு கேள்வி அவருக்கு எழும்பினா கூட அதை முதலில் தன்னுள் கேட்டுக்கொள்வார். இது ஏன் எதற்காக நடக்குதுன்னு தன்னுள் கேட்கக்கூடியவர்கள், இரவு நேரங்களிலே அதிக சிந்தனையில் திளைக்கக்கூடியவர்கள், உண்மையான பக்தி கொண்ட நபர்களாக ஜாதகர்கள் விளங்குவார்கள் லக்னத்தில் கேது இருக்கிறவர். அதுபோல வாழ்க்கையிலே அத்தனை விதமான ஞானத்தையும் பெற்றவராக இருப்பார். எல்லா விஷயமே தெரியும். ஒரு நபர் சமூகத்துல எதை சொன்னாலுமே அதுக்கு பெரிதா ரியாக்ட் ஆகாதவர். அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அவர் சொல்லக்கூடிய வினைகள் ஜாதகருக்கு முன்கூட்டியே தெரியும். தெரிஞ்சாலும் கூட அதுக்கு ரியாக்ட் ஆகாம தன்னிச்சையாக எப்பயுமே ஒரு ரிசர்வ்டா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் கொடுக்குறது லக்ன கேது. 7ஆம் இடத்துல ராகு என்ன கொடுக்குறாருன்னா இல்வாழ்க்கையில கொஞ்சம் தாமதப்படுத்துறார். துணைவர் அமைவதில் கொஞ்சம் காலம் தாழ்த்தி கொடுக்குறார். கொஞ்சம் லேட்டா மேரேஜ் நடக்குது. இயர்லியரா திருமணம் நடந்துட்டா அதுல தடையை கொடுத்துறார். விவாகரத்து போன்ற விஷயங்களை கொடுத்துறார். முதல் திருமணத்தை முறிவுபடுத்தி கொடுத்துறார். 7ஆக இன்னொரு நல்ல பலன் என்ன கொடுக்கிறார்? நிறைய பேருக்கு தூரதேச துணைவரை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற பார்ட்னரை திருமணம் செய்து கொள்ளக்கூடியது, அல்லது வேறு இனங்கள், வேறு மதத்தை சார்ந்த துணைவர்களை திருமணம் செய்து கொள்வது ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதுபோல் இந்த ராகு தசை நடப்பில் வரும்பொழுது ஜாதகரே கூட்டு தொழில்கள், கூட்டாளிகள் மூலியமாக பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ராகு 7ல இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு தூரதேச பிரயாணங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். துணைவர் ஃபாரின்ல இருக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கிறார். இதற்கெல்லாம் ராகு கேதுகளுக்கு வீடு கொடுத்தவர் வலுக்கணும். ராகுவோ கேதுவோ போக காரகத்தையோ தடை காரகத்தையோ வலுத்து செய்யணும். ராகு போக காரகத்தை, கேது தடை காரகத்தை வலுத்து செய்யணும்னா வீடு கொடுத்த கிரகம் வலுக்கணும். எதுவானாலும் வீடு கொடுத்த கிரகம் வலுக்கும் பொழுதுதான் ராகு கேது வலுவாக அந்த ஆதிபத்தியத்தை செய்ய போகிறார்கள். இதை நேர்மையா நடக்கணும். ராகு 7ல இருக்கிறவங்க வெளிநாட்டு பெண்ணை, வெளிநாட்டு மாப்பிள்ளைய திருமணம் பண்றதும் உண்டு, வெளிநாடு தூர தேசத்துல இருக்கிற துணைவர்களை ஏற்படுத்திக்கிறதும் உண்டு.
ஆனால் அந்த ராகு 7ல இருக்கிறவங்களே திருமணம் ஆகி விவாகரத்து ஆவறதும் உண்டு, திருமணத்துல பிரச்சனை ஏற்படுறது உண்டு. ஏன் நடக்குது? ராகு 7ஆம் இடத்தில் இருக்கும்போது சுபர்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது, சுபர்களால் தொடர்பு, சுபர்னா யார்? லக்ன சுபர் அல்லது இயற்கை சுபர், 2 பேர்ல ஒருவர் தொடர்பு கொள்ளணும். இயற்கை சுபர்னா உங்க லக்னத்திற்கு ஃபேவரான இயற்கை சுபர். லக்ன யோகர் ஒளி கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுக்கு நல்ல துணைவர் கிடைக்கிறார். காலம் தாழ்த்தினாலும் நல்ல துணைவரை தூரதேசத்தில் ஏற்படுத்தி கொடுக்குது. வெளிநாட்டுல போய் தங்கினவர் அல்லது வெளிநாட்டுல வேலை செய்கிறவர் அல்லது வேறு மாநிலங்கள்ல வேலை செய்கிறவர், வேறு இடங்கள்ல வேலை செய்கிற நல்ல துணைவர்களை கொடுத்து உங்க வாழ்க்கை நிம்மதி பண்றார். அதே இருள் கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது எப்படி நடத்தி கொடுக்கிறார்? லக்னத்திற்கு பாக்கியவான் திரிகோணாதிபதி தொடர்பு கொண்டால் பிரச்சனை இல்லை. இப்ப சனி பகவானே திரிகோணாதிபதி, அவர் ரிஷபத்திற்கெல்லாம் அவர் தான் தர்ம கர்மாதிபதி. விருச்சகத்துல ராக அமர்ந்து சனி பகவானோட தொடர்பு கொண்டா ரிஷப லக்னத்திற்கு யோகம் செஞ்சுட்டு போயிடுவார். இப்ப லக்ன யோகர்கள் இல்லாத கிரகங்களோட தொடர்பு கொண்டு இருள் கிரகங்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது ஜாதகர்களுக்கு திருமண வாழ்க்கையை தடை பண்றார். கூட்டாளிகளை ஏமாத்திட்டு போயிடுறாங்க, பிசினஸ் ஆரம்பிச்சு. இதெல்லாம் நிகழ்த்தி கொடுக்கிறார். எதுவானாலும் லக்ன யோகர்கள் ஒளி கிரக தொடர்பு ரொம்ப ரொம்ப அவசியம். அப்பதான் நல்லா இருக்கு. ஆனால் இயல்பாக தடை பண்ணி திரும்ப தான் பார்ட்னரை கொடுக்கிறார். ரொம்ப லேட்டா தான் திருமணத்தை கொடுக்கிறார். வீடு கொடுத்த கிரகம் நீசம் பெறார். ராகுவிற்கு வீடு கொடுத்த ஒரு நீசம் 7ஆம் இடத்துல இருக்கிற உடனே திருமணம் நடக்குது, உடனே பார்ட்னர் ஏற்படுத்தி கொடுக்கும். ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் வலுவை இழந்தால் உடனே ஆதிபத்திய காரகங்கள் வெளிப்படும். லக்னத்துல கேது இருக்கிறார். இருள் கிரகங்களா தொடர்பு கொண்டுருச்சு. ஜாதகர் பய உணர்விலே இருப்பார். வாழ்க்கையை நினைத்து பயம், அத்தனை விதமான எண்ண ஓட்டங்களும் பயம், செயல்படுத்துவதில் பயம் இருக்கும். ஒளி கிரகங்கள் தொடர்பு, லக்ன யோகர் தொடர்பு, தைரியமானவர், துணிகரமானவர், செய்த எண்ணம் கொண்ட கொள்கை உறுதியாக இருக்கும்ன்றத உறுதிப்படுத்துறோம். அப்ப ராகுவோ கேதுவோ வீடு கொடுத்தவர் வலுக்கணும். வீடு கொடுத்தவர் வலுத்து லக்ன திரிகோணாதிபதிகள் தொடர்பு வரும் பொழுது ராகு கேது யோகம் பண்றார். 7ஆம் இடம் கொஞ்சம் தாமதப்பட்டு திருமணம் கொடுத்தாலும் லக்ன திரிகோணாதிபதி தொடர்பு உயர்வை கொடுக்கிறது. பார்ட்னர்ஷிப் விஷயங்கள்ல ஆதாயங்களை கொடுக்கிறதுன்றத உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.